ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இளையராஜா அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே பார்த்து நம்மளுக்கு என்ன தோணும்னா அவர் இசை ஒரு மருந்தாக பயன்படுது. ஸோ அதுதான் உண்மை. ஆக்சுவலாக பார்த்து நம்ம தூக்கம் வரலாம் கூட ஒரு பாட்டு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பாடல்களை இசையமைச்சிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்து இந்த ஜென்ரேஷன் பார்த்தோன்னா அவருடைய பாடல்களை ரசிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம் இளையராஜா அவர்களை. ஆனால் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா அது இப்படி பண்ணுறாரு, ஒரு பெரிய மனுஷன், எல்லாரும் ஏகப்பட்ட பேரை வளர்த்து விட்டவர், தன் பாட்டால் மக்களை ஈர்த்தவர், என்ன இவர் திடீர்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது முகம் சுளிக்க வைக்குது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எஸ்பிபி ஒரு மேடையில் ஒரு பாட்டு பாடினார்ன்றதுக்காக அவர் மேலே கேஸ் போட்டாங்க. எப்படி நீ பாட்டை பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பிபி சாருக்காக எடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது, இது நடைமுறைப்படுத்தப்படும். இனிமேல் யார் இது மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுக்கு யூஎஸ்ல பண்ணுறவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். அதாவது அவர் இசையமைச்ச பாடலை வேற யாரும் பாடக்கூடாது அப்படின்ற ஒரு கேஸ் பதிவு பண்ணது எஸ்பிபி மேலே. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன் இப்படி மைண்டு மாறுச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா எந்த படத்துல அவருடைய பாடலை உபயோகிச்சாலும் அதாவது கொஞ்சம் யூஸ் பண்ணா கூட அவர் மேல காப்பிரைட்ஸ் கேஸ் போடுவாங்க. சமீப காலத்துல ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கூட உங்களுக்கு வரும், அந்த குணா பாடல் வந்திருக்கும். ஸோ அந்த பாட்டு மேல கூட கேஸ் போட்டாங்க. அது இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் விசாரணையில தான் இருக்கு. இன்னும் எதுவும் முடிவுக்கு வரல. The movie you all know is going high on a song which was composed by Mr. Ilayaraja. No permission was sought from him. No agreement or no consent was taken from him. இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பாட்டை இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க என்ன கேட்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒத்த ரூபாய் தரேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இளமை இதோ, அப்புறம் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி என்ற அந்த பாட்டையும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த நோட்டீஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கோம். இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த குட் பேட் அக்லி என்ற படத்தை இயக்கி இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தோட வசூல் கணக்கெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, அது எப்படி கேட்க முடியுமா? நம்ம பாட்டும் சேர்ந்ததால தான் படம் வருதுன்றது உண்மையான விஷயம் இல்லையா? அதனால அதுக்கான ரைட்ஸ் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. முக்கியமா இதுல 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு இமீடியட்டா இதை ஸ்டாப் பண்ணணும். டிஸ்டார்டட் வெர்ஷன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டார்டட் வெர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணணும், படத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு ஆக்சுவலா ரீடிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது தவறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அட்வொகேட் சார்ந்தவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதை போடக்கூடாதுன்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை முதல் நாள், அதுக்கப்புறம் போறதானே? அது என்ன 5 நாள் கழிச்சு நீங்க கேஸ் போடுறீங்க, அப்புறம் எவ்வளவு கலெக்ஷன் வேற கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதில் ஷேர் வேற கேட்குறீங்கன்னா உங்க புத்தி அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இளையராஜா சொல்றதுதான் அட்வொகேட் செய்யறாங்க. நான் இளையராஜா பத்தி மட்டும் தான் பேசுறேன். நான் அவரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம், இந்த அளவுக்கு நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா ஒரு அவப்பெயர் தான் உண்டாகும். நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். இந்த மாதிரி எந்த மியூசிக் டைரக்டராவது கேட்குறாங்களா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேவா கூட என் பாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, என் பாட்டு பிடிக்குது யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நான் காப்பி ரைட்ஸ்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையை விட்டு கொடுக்குறாரு. அந்த காப்பி ரைட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி ரைட்ஸ் எனக்கு பணம் தான் வரும், புகழ் இல்லையே. எவ்வளவு ரூபாய் கொடுத்தா இந்த போர்ஷன் கிடைக்கும், ராயல்டி வரட்டும். ஆனால் அந்த குழந்தை கருணல் கருப்பா இவ்வளவு மியூசிக்னு கேட்கணும், அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தா அந்த குழந்தை கேட்கும். அந்த மாதிரி இவர் ஏன் பண்ண மாட்டுறாரு? அதுவும் இந்த குட் பேட் அக்லி நல்லா ஓடுது, எவ்வளவு கலெக்ஷன் போகுது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு 5 கோடி ரூபான்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தயவு செய்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் ஏகே சாரும் இதில் தலையிட்டு தயவு செய்து இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க. ஏன்னா இந்த படம் நல்லா ஓடுது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா ஏகே சாரோடைய ஒரு தடுக்கிறதுக்காக, வெற்றியை தடுக்கிறதுக்காக எங்கெங்கதும் ஏவி விடுறாங்க. இதுதான் உண்மைங்க. இது எப்படி திடீர்னு எதுக்காக பண்ணணும்? படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆகுது, 6 நாள் கழிச்சு இந்த மாதிரி பண்றாங்கன்னா இது எப்படி ஏத்துக்க முடியாது? அப்போ இந்த கலெக்ஷனை தடுக்கணும், இந்த படத்துல இருக்கிற இந்த சுவாரஸ்யத்தை குறைக்கணுன்றதுக்காக தானே இப்படிலாம் பண்றாங்க. படம் நல்ல கலெக்ஷன் போயிருக்கு, கண்டிப்பா 500 கோடி தாண்டும் சொல்லிட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படம் பயங்கரமா ப்ரமோட் ஆயிடுச்சு. ப்ரமோட்டர்னா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன்,
பொய் விஷயத்த பரப்பிலாம் கிடையாது. அது மக்களே சொல்லி மக்கள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பார்க்க வைக்கிறாங்க, தொடர்ந்து வராங்க. அதாவது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அதிகமாக வராங்க இந்த படத்துக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் மூலியமா வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல 90s காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ்ன்றது கிடையாது. ஸோ தயாரிப்பாளர், அதாவது இந்த பாட்டுலாம் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 2000 தாண்டி பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்படும் போது வந்து இது காப்பிரைட்ஸ், அதாவது சம்பளம் வந்து கொடுக்குறாங்க, சம்பளத்துல பாதி பார்த்தா இந்த பாட்டோட காப்பிரைட்ஸை வந்து இங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது இப்படிதான் நடக்குது தவிர 90s நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து அது இல்லாமல் இப்பயும் திருப்பி ஒரு கேஸை போடுறாங்க. அதாவது இவர் பண்ற பிஹேவியர் பார்த்துன்னு வச்சுங்களேன். அதாவது நீங்க மேடை பேச்சுகள்லாம் கூட நீங்க பார்க்கலாம். அவர் என்ன பேசுவார்னா, என்னது எதுக்கு நீ முன்னாடி வந்த, அவன் காசு கொடுத்து பார்க்குறன்னு சும்மாவா, தண்ணிலாம் வந்து கேட்குற, இப்போ பின்னாடி போ. அதாவது ஒரு மேடையில அந்த மனிதனை வந்து காயப்படுத்துற அளவுக்கு, மனசை காயப்படுத்துற அளவுக்கு பண்றாரு. ஏன்னா ஒரு மாதிரி பேசுறது, அதாவது ஏஆர் ரகுமான் வந்து ஸ்டேஜ்ல வந்தா கூட அவர் ஒரு மாதிரி ஒரு துச்சமா வந்து பேசுறது. அதே போல சமீபத்தில் அந்த வேட்டையன் படம் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பறக்குறான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு வந்து மலேசியா வாசன் வாய்ஸும் இவரும் வந்து சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட இளையராஜா வந்து கூப்பிட்டு வந்து ஏதோ வந்து அவரை ஒரு மாதிரி காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அதாவது பேசுற பேச்சுல பாரு பயங்கர ஹெட் வெயிட் அதிகம். நான் தான் உங்களுக்கு வந்து உயிரை கொடுக்குறேன், என்னாலதான் நீங்க வாழுறீங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் வர 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 பார்த்தோன்னா அவர் மேல வந்து உண்மையாலுமே வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது காப்பிரைட்ஸ், இந்த படத்தோடைய முழு உரிமை தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்கும். நீங்க சம்பளம் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது, நீங்க வந்து கேட்க முடியாது. இது அந்த காலத்துல இருந்தது. இப்பதான் வந்து இதெல்லாம் மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலுங்க இளையராஜா அவர்கள் வந்து குட் பேட் அக்லி மேலேயும் திருப்பி வந்து இந்த மாதிரி பண்றது வந்து இது ரொம்ப, நீங்க ஒரு பெரிய ஜீனியஸ். நீங்க வந்து இந்த மாதிரி சிறுப்பிழைத்தனமா வந்து இல்லை நீங்க பாட்டை திருடிட்டான், என் பாட்டை இது பண்ணிட்டான், என் பாட்டை நீ எப்படி பாடுவ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கக்கூடாது. அப்போ திருவிழாவில் எதனா ஒரு பாட்டு போட்டால் கூட வந்து என் பாட்டை நீ எப்படி போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போடுவாரா? அந்த பாட்டை வந்து இப்போ வந்து ஒளிப்பதிவு பண்ணுறாங்க, அது போடுது. ஆனால் திருவிழா காலத்தில் சரி, அந்த மேடை கச்சேரிகள்னு பாடும் போதுலாம் அப்பயும் அவங்க மேலே கேஸ் போடுவீங்களா? இது எப்படி அப்படின்னு பார்த்தா உங்க பாட்டை வந்து கேட்டாலே எல்லாருக்கும் வந்து நீ காப்புரிமை கொடுத்து தான் நீங்க கேட்கணும் அப்படின்றது நீங்க சொல்ல வரீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு போயிட்டு இருக்கும் போது, நல்லா போயிட்டு இருக்க படத்து மேல வந்து இந்த அளவுக்கு சொல்லி இது கேஸை போட்டு சுவாரஸ்யத்தை கம்மி பண்ணி காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவு செய்து இளையராஜா அவர்களே, தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க பேசி தீர்த்துக்கோங்கன்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.